தமிழ்நாட்ல பைக் கம்யூனிட்டிய பத்தி பேசும்போது கண்டிப்பா இவர் பேர் இருக்குங்க. அது யாருன்னா நம்ம டிடிஎஃப் வாசன். அதுவும் குறிப்பா YouTubeல மோட்டோ விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு தான் ஃபேமஸான ஆளு தமிழ்நாட்ல. இந்த மாரி இன்னும் 2, 3 பேர் இருக்காங்க. செரி விலாக் இருக்காங்க. இப்போ வந்து நெறைய பேர் வளர்ந்தும் வராங்க. ஆனா, இப்ப நெறைய பேரு மோட்டோ விலாக்ல வளர்ந்து வரதுக்கு காரணமா இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிடிஎஃப் வாசன் தான். ஸோ, அப்படியாப்பட்ட டிடிஎஃப் வாசன் லைஃப்ல இப்போ ஒரு பெரிய தோல்வியில போயிட்டு முடிஞ்சுட்டு இருக்கு. முடியல, பெரிய தோல்வியா போயிட்டு இருக்கு அவருடைய லைஃபு. நெறைய லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ, அது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். முக்கியமா டிடிஎஃப் பிட் ஷாப் அப்படின்ட்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணாருல்ல, பைக் ஆக்சஸரீஸ்லாம் விக்கிறதுக்கு. அது வந்து அஜீஸ் அவரு ஃப்ரெண்ட் அஜீஸும் டிடிஎஃப்பும் சேர்ந்து தான் வச்சாங்க ஆரம்பத்துல. ஆனா, இப்ப வந்து அது அஜீஸ் கிட்டயே குடுத்துட்டு இவரு வந்துட்டாரு. இந்த வீடியோல நான் சொல்றது எல்லாமே என்னுடைய கெஸ்ஸிங் தாங்க. இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா, இது யாருமே அவங்க ஓப்பனா சொல்லல 2 பேர் சைடுமே. இப்போ முக்கியமா பார்த்தீங்கன்னா, இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா அஜீஸ் வந்து டிடிஎஃப் வந்து அஜீஸ விட்டு வந்துட்டாங்க. இனிமே தான் டிடிஎஃப்க்கு புது லைஃபு. இனிமே தான் நல்லாருக்கும் அவருடைய லைஃபு. அவன விட்டு வந்ததுனால தான் இவரு வந்து வேற ஒரு இடத்துக்கு போவாரு. அவரு கூட அஜீஸ் கூட வந்து டிடிஎஃப் இருந்தாலே அவரு உருப்பட மாட்டாருன்ற மாரி நெறைய பேர் இப்போ சோசியல் மீடியால திட்டின்னு இருக்காங்க கமெண்ட்ல அஜீஸ. அந்த அளவுக்கு அஜீஸ திட்டுறதுக்கு என்ன காரணம் அப்டின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிடிஎஃப் வாசன்னா யாரு அப்டின்னு தெரியாதவங்க கண்டிப்பா போயிட்டு YouTubeல போய் பாருங்க. ஏன்னா, அவரு ஒரு முக்கியமான ஆள் தமிழ்நாட்ல. ரொம்ப பெரிய ஆள்லாம் இல்லங்க. ஒரு சின்ன லெவல் YouTubeல இருக்கிற மோட்டோ விளாக்ஸ்ல ஒரு ஃபேமஸான ஃபெமிலியரான ஒரு ஆள். அதுவும் இல்லாம அவர் ஷார்ட் பீரியட்ல YouTubeல பெரிய சக்சஸ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அது அது சரியா போகாம, அது டெர்மினேட் ஆயிட்டு திரும்ப இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணி, கேமரா, மைக் கூட இல்லாம, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோலாம் போட்டிருக்காரு ஸ்டார்ட்டிங்ல. ஆனா, அவரு கன்சிஸ்டன்ட்டா போடவே அவருக்கு வந்து அவரு துணிஞ்சு எல்லாமே பண்றாரு. அவருக்கு பயம் இல்ல. அவருடைய பெர்சனாலிட்டி எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் பேசுற விதம், அப்புறம் பப்ளிக்கா இங்க வீடியோஸ்லாம் எடுக்குறாங்கல்ல விளாக் அதில "முறுக்கி பார்க்குறியா தங்கம்" அப்படின்ற மாரிலாம் ஒரு சின்ன பசங்கள கவர்றாரு. ஒருத்தருக்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகமா ஏத்தணும். சினிமாவா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. இப்போ ஆடியன்ஸ் அதிகமா ஏத்தணும். டிவி சேனல் கூட பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ கெயின் பண்ணணும்னா முதல்ல சில்ட்ரன்ஸ வந்து கவர் பண்ணுவாங்க. ஏன்னா, அப்பதான் ரிப்பீட்டடா அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபேமிலில இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கொஞ்சம் பெரிய லெவல்ல எடுத்துட்டு போவாங்க. ஸோ, அந்த மாரி தான் டிடிஎஃப் வாசனும். வந்த புதுசுல வந்து நெறைய இந்த மாரியான ஒரு ஜென்ஸி கிட்ஸு, சின்ன பசங்க, 2கே கிட்ஸு அப்படின்னு சொல்லியே தான் நெறைய பேர் அவர ஃபாலோ பண்ணாங்க. ஆனா, அவருக்கு வந்து 90ஸ் கிட்ஸ், 80ஸ் கிட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. சப்ஸ்கிரைபரா தான். ஆனா, அவர் வந்து இந்த சோசியல் மீடியா, இந்த நியூஸ் சேனல்லலாம் போடுவாங்கல்ல, அவர பத்தி எதனா ஒரு சின்ன விஷயம் எதனா தப்பா பண்ணா கூட, அவர் தப்பு பண்ணிட்டாரு. அவர் மேல இந்த கேஸ் போட்டுருக்காங்க. இந்த மாரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாரிலாம் நியூஸ் போடுவாங்க நெறையா. அப்பலாம் அந்த நியூஸ் சேனலுங்கலாம் 2கே கிட்ஸின் நாயகன், 2கே கிட்ஸின் பைக் ரேசர் அப்படின்ற மாரிலாம் நெறையா போட்டு பெரிய ஆள் ஆக்கி விட்டாங்க டிடிஎஃப் வாசன. ஸோ டிடிஎஃப் வாசன் வந்து யூடியூப்ல இந்த அளவுக்கு ஃபேமஸா பெரிய ஆளாகி ஒரு படமே சினிமாவே படத்திலேயே நடிச்சு முடிச்சு ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு ஆவரேஜான படமாவும் ஆச்சு. அந்த அளவுக்கு அவர வளர்த்து விட்டது வந்து இந்த நியூஸ் சேனலுங்க தான். தமிழ்நாட்ல இருக்கிற நியூஸ் சேனலுங்க கெட்ட பசங்க சார். அவங்க நெனைச்சா என்ன வேணா பண்ணலாம். கீழ ரோட்ல இருக்கிறவன மேல தூக்கி விடுவாங்க. மேல இருக்கிறவங்கள ரோட்ல தூக்கி போடுவாங்க. ஸோ எல்லாமே நியூஸ் சேனல் கையில தான் இருக்கு. இவர் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வரலங்க. இந்த நியூஸ் சேனல்லாம் ஈஸியா எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாரி தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த மாரி அடங்காத பண்றான். இவன் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கான். வேணும்னே பண்றான். அந்த மாரி அரசாங்கத்த எதிர்த்துலாம் பேசுறான். கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து இந்த மாரி ரூல்ஸ மீறி போறான். போலீஸ மதிக்க மாட்டேங்கிறான். அந்த மாரிலாம் நெறைய நியூஸ்ல போடுவாங்க. ஆனா, இது வந்து டிடிஎஃப் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி விட்டுச்சு அவருடைய ஆடியன்ஸ. அதுக்கு முன்னாடி எப்படி ஃபேமஸ் ஆனாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா லாங் ரைடு பண்றது. அவர் அந்த பெர்சனாலிட்டி பேசுற விதம் இருக்குல்ல, நெறையா இந்த ஹியூமானிட்டி மாரி நெறைய ஹெல்ப் பண்றது. அவர் வந்து ஒரு காலத்துலலாம் ஹியூமானிட்டின்னு போட்டு அந்த மியூசிக் போட்டு டிடிஎஃப் வாசன் வந்து ரோட்ல யாருக்குனா எதனா ஹெல்ப் பண்றதுன்னா காசு குடுக்குறது 1000, 2000 அந்த மாரி வீடியோலாம் நெறைய வைரல் ஆச்சு. அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆடியன்ஸ் வந்து அவர கவர் பண்ணாங்க. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாரா, அதுக்கப்புறமேட்டுக்கு தான் 1,000,000 கிட்ட சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. அதுக்கப்புறம் யூடியூப் வந்து ஓரளவுக்கு அதையே ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் நல்லா போட ஆரம்பிச்சாரு. விளாக்லாம் நெறைய எடுக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் நம்ம அஜீஸ் வந்தாரு. ஏன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிடிஎஃப் வந்து சென்னைக்கு வந்ததில்ல. கோயம்புத்தூர் தான் அவருடைய சொந்த ஊரு. ஸோ, அங்க அப்புறம் லடாக் வரைக்கும் போறது, இந்த மாரிலாம் போயிட்டு வந்தாரு. லாங் ரைட்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம், சென்னையில அஜீஸ்ன்னு ஒருத்தர மீட் பண்ணி, அப்பலாம் அவங்க 2 பேருக்குமே யார், என்ன, ஏதுன்னு தெரியாது. அப்போ மீட் பண்ணி எதிர்ச்சியா ஏதோ ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணி, அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரெண்ட் ஆகி, அதுக்கப்புறம் கன்டினியூவா ஒண்ணாவே டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒண்ணா வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. ஆடியன்ஸ் மத்தியிலயும் இப்போ அஜீஸ்க்கும் நெறைய ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில சிக்கன் பக்கோடா தள்ளுவண்டியில போடுற கடை அவங்க அப்பா வச்சுன்னு இருப்பாங்க. அவங்களும் அந்த மாரி சிக்கன் கடையில தான் வேலை செஞ்சுன்னு இருப்பான் அஜீஸும். படிக்கல சரியா. ஸோ அவனுமே வளர்ந்து அவன், அருண் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கலாம் சிக்கன் கடையில வேலை செஞ்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் பைக் வந்து விளாக் பண்றதுக்காக மோட்டோ விளாக் பண்றதுக்காக பைக் கூட இல்லாம நம்ம டிடிஎஃப் வாசனுடைய பைக்கே தான் எடுத்து வச்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி டிடிஎஃப் கூடவே இருந்து ஓரளவுக்கு அஜீஸுமே வளர்ந்து வந்தாரு யூடியூப்ல. இவங்க 2 பேருடைய லைஃப்லயும் யூடியூப் வந்து ஒரு நல்லா ஸ்மூத்தா தான் கொண்டு போச்சு. அந்த டிராவல் பண்ணிக்கின்னு கொஞ்சம் சுத்தின்னு இருக்கிற வரைக்கும். ஆனா நெறைய இந்த லாங் டிராவல் பண்ணும்போது நெறைய இஷ்யூ வந்துச்சு.
வெளி மாநிலத்துலலாம் பிரச்சனை வரும்போது, போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது, அங்கலாம் போலீஸ்ல இருந்துக்கின்னு ஒண்ணா இப்போ டிடிஎஃப் மேல எதனா கேஸ் வந்தாலும் அஜீஸ் போய் இட்டுன்னு வர்றது. முக்கியமா டிடிஎஃப் மேல தான் அதிகம் கேஸ் வரும். இப்போ கூட இந்த காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அவருக்கு கால் அதாவது கை வந்து கொஞ்சம் சுளுக்கு புடிச்ச மாரி ஆயிருக்கும். முதுகுல ஏதோ சின்ன ஃப்ராக்சர் ஆயிருக்கும். இந்த மாரிலாம் அவர் உயிர் பிழைச்சதே பெரிய விஷயங்க. ஏன்னா, அவர் வந்து பெரிய ஒரு ஜாக்கெட் போட்டிருப்பாரு. 60,000மோ சம்திங் ஏதோ ரேட் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு ஜாக்கெட் ரைடிங் ஜாக்கெட்ட போட்டுன்னு இருந்ததுனால தான் அவர் வந்து உயிரே தப்பிச்சாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஹயபுசால ஆனது. ஆனா, அதிலயுமே நெறைய கேஸ் போட்டு இந்த மாரி பொதுமக்களுக்கு அச்சுறுத்துற மாரி பண்றாங்க அப்டின்ற மாரி கேஸ் போட்டு, ஜெயிலெல்லாம் போட்டு அதெல்லாம் நெறைய பண்ணியிருக்காங்க. ஆனா, இந்த மாரி எப்பலாம் ஜெயில்ல போறாங்களோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்களோ, வாசன அரெஸ்ட் பண்றாங்களோ, அப்ப எல்லாமே அஜீஸ் வந்து கூட நின்னு வக்கீல வச்சு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்து, ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான்பா இருக்கணும். அவனுக்கு ஒண்ணுனா இவன் நிக்கிறான், இவனுக்கு ஒண்ணுனா அவன் நிக்கிறான். அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்துச்சு. விட்டு குடுக்காம. சின்ன சின்ன சண்டைகள் போடுவாங்க. நார்மலா நம்ம ஃபேமிலி கூட போடுவோம்ல, அந்த மாரி. ஆனா, எதனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பா ஒண்ணா தான் நிப்பாங்க. வெளியில போறது ஒண்ணா தான் போவாங்க. ஸோ விட்டு குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி ஒரு தன்மை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அவங்களுக்குள்ள அந்த மாரி ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. அஜீஸு அப்புறம் டிடிஎஃப் 2 பேருமே அப்புறம் அவங்க கேங் எல்லாம் இருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாம் சேர்ந்து வந்தாக்கா விழாக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா காமெடியா, ஃபன்னா போகும். நல்ல ரீச் கிடைக்கும் மக்கள்கிட்டயும். நல்ல வரவேற்பு இருக்கும். நல்ல என்கேஜ்மென்ட் இருக்கும். ஸோ அந்த மாரி தான் கொஞ்ச நாள் கன்டினியூவா நல்லா போயின்னு இருந்தாங்க. அந்த மாரி தான் டைரக்டர்ன்னு ஒருத்தர் மஞ்சள் வீரன் டைரக்டர் உள்ள வந்து அது 1 வருஷம் விழாக்குள்ள போயிட்டு, ஸோ அந்த மாரி அவரு டிடிஎஃப் லைஃப்ல வந்து நெறையா ஒரு என்ஜாய்மென்ட்டான மூமெண்ட்ஸ்லாம் நெறைய இருக்கு. அதுவும் இல்லாம அஜீஸ் கூட இருக்கிற பாண்டிங் வந்து ஒரு நல்ல பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான். அப்படி முஸ்தஃபான்னு இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இப்போ ஒரு பெரிய சண்டை. அப்படின்னு நான் சொல்லல. சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுமே தெளிவான விளக்கம் குடுக்கலங்க 2 பேருமே. அஜீஸும் சரி, டிடிஎஃப்பும் சரி. அவங்க வந்து 2 பேருமே ஒரு கரெக்ட்டான இப்போ ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா, இப்போ எப்படி நம்ம த்ரிஷா மேட்டர்ல வந்து விஜய்க்கு நெறைய ரூமர்ஸ்லாம் சொல்லிக்கின்னு, விஜய் வந்து இதுக்கு எதனா ஒரு பதில் சொல்லணும்ல. அவர் ஏன் கம்முனே இருக்காரு? நெறைய பேரு அவர ஃபாலோ பண்றவங்கலாம் தப்பான வழியில நடக்க வைக்க பார்க்குறாருன்ற மாரி சொல்ட்டு இருக்காங்கல்ல. அந்த மாரி தான். அந்த மாரி அவங்களுமே இப்போ இந்த மாரியான கான்ட்ரோவர்சிலாம் வருது. அஜீஸும் வீடியோலாம் போட்டாரு. இந்த மாரி டிடிஎஃப் வந்து நான் ஏமாத்தல. என்ன ஏன் அவ்ளோ பேட் கமெண்ட் பண்றீங்க? அப்படின்ற மாரி டிடிஎஃப் சைடும் சில குறைகள் சொன்னாரு. அப்படி என்ன பெரிய சண்டைனா, அது பெரிய சண்டைலாம் ஒண்ணும் இல்லங்க. ஒரு நார்மலான ஒரு சின்ன விஷயம் தான். இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் YouTubeல தனியா வீடியோஸ்லாம் போட்டுன்னு YouTube தான் லைஃப் அப்படின்றது வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க எப்ப கொஞ்சம் பெரிய லெவல்ல YouTubeல சக்சஸ் ஆனதும், நம்ம ஒரு தனியா ஒரு பிசினஸ்ன்னு ஒண்ணு பண்ணணும். இப்போ YouTubeயே நம்பிட்டே இருக்க முடியாது லைஃப் ஃபுல்லா அப்படின்ற மாரி ஒரு பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பிட் ஷாப் வைக்கலாம் அப்படின்ற மாரி. ஸோ அது வச்சு ஆரம்பத்தில வேற லெவல் நல்லா போச்சு. நெறைய பேரு இது வந்து ஒரு மீட்டப் மாரியே இருக்கும். ஏன்னா, டிடிஎஃப் எப்ப மீட்டப் வச்சாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாவே மாறும். நெறைய கூட்டம் வரதுனால, "யார்றா அவன் இவனுக்கெல்லாம் இவ்ளோ கூட்டம் வருது?" அப்படின்ற மாரி நெறைய அதனால தான் நியூஸ் சேனல் நெறைய கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப எப்படி விஜய் எங்க போனாலும் அட்டாக் பண்ணிட்டு அந்த மாரி. விஜய் லெவலுக்கு கம்பேர் பண்றேன்னு நெனைக்காதீங்க. அவர் வந்து ஒரு குட்டி, குட்டி விஜய் மாரி ஒரு சின்ன அதாவது விஜய்ல ஒரு 20% அப்படின்னு வச்சுக்கலாம். 20% இல்ல ஒரு 2% ஆச்சும் வச்சுக்கங்க. ஏன்னா, அந்த மாரி ஒரு கூட்டம் வருது அவருக்கு. அதனால அது நெறைய நியூஸ் சேனலுங்கலாம் அவர போர்ட்ரேட் பண்ணி எதனா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும், அவர் விளாக்ல ஒரு கைய விட்டு வண்டி ஓட்டின்னு போனா, இல்ல ஃபோன் பேசின்னு வண்டி ஓட்டின்னு போனா, ஸோ இந்த மாரிலாம் நெறைய கேஸ் போட ஆரம்பிச்சாங்க. அவருமே நெறைய கொதித்து எழுந்து அப்படியே பேசின்லாம் போவாரு. சட்டைய புடிச்சு இழுத்துன்னு போவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வீட்டுக்கு அதாவது வீதிக்கு வீதி டாஸ்மாக்லாம் வச்சுன்னு மக்கள கெடுக்குறீங்க. அதெல்லாம் தெரியலையா? நான் பண்றது தான் உங்களுக்கு பெரிய தப்பா இருக்கா? அப்படின்ற மாரிலாம் கேட்டுன்னு போனாரு. இப்போ ஆளும் அரசாங்கத்த எதிர்த்துலாம் வாய்ஸ் அவர் குடுத்தாரு. அவர் குரல் கொடுத்தாரு. ஸோ இந்த அளவுக்கு தைரியமான ஒரு ஆள் தான் டிடிஎஃப் வாசன். அவர் வந்து எப்போ எந்த விஷயத்துல கோட்டைய விட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ அந்த பிட் ஷாப்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்கல்ல, அத ஆரம்பிச்சது கரெக்ட் தான். அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும்ல. யாருமே ஃபாலோ பண்ணல. அது பார்ட்னர்ஷிப்பா 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. அஜீஸும், வாசனும். ஆனா அவங்க 2 பேருமே அத மெயின்டெயின் பண்ணல. கொஞ்ச நாள் ஒரு அதாவது சொல்லுவாங்கல்ல, ஆசை 30 நாள்ன்ற மாரி, மோகம் 30 நாள். அந்த மாரி தான். இப்போ ஒரு ஆசைப்பட்டு பிசினஸ் பண்ணணுன்ட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, இப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு படம் வாய்ப்பு வர ஆரம்பிச்சதும், சினிமாவுல நடிக்க போயிட்டாங்க. அப்புறம் YouTube அதையும் மெயின்டெயின் பண்ணணும். YouTube மட்டுமே மெயின்டெயின் பண்றதுக்கு டைம் பத்தாது. டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப கஷ்டம். ஸோ யூடியூப்பையும் மெயின்டெயின் பண்ணிக்கின்னு, படத்துலயும் நடிச்சுக்கின்னு, இதுக்கு நடுவுல அவருக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அதுலேருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கே எவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ இப்போ மேரேஜ் வேற, அந்த இஷ்யூ வேற. ஸோ மேரேஜுமே இப்போ ஓரளவுக்கு ஸ்மூத்தா போயின்னு இருக்கு மேரேஜ் லைஃப். அவரு இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் தனியா சிங்கிளா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ ஒரு ஃபேமிலின்னு வரும்போது கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள. அந்த மாரி தான் இதுவும். அப்பன்னா டிடிஎஃப் உடைய ஒய்ஃப் வந்து இந்த மாரி சொன்னாங்களா? வாசனுடைய ஒய்ஃப் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னு சொல்லல நானு. ஸோ அவங்க வந்து, "நீ கடை ஆரம்பிச்சு என்ன பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னாருல்ல வாசன். ஸோ ஆமா. கடை ஆரம்பிச்சு இத்தன வருஷம் ஆச்சே. நீ எவ்வளோ அதுலேருந்து இன்கம் எடுத்திருக்க? எவ்வளோ லாபம் பார்த்துருக்கன்னு கேட்கும்போது, எதுவுமே இல்ல.
என்னடா இது நம்ம கடை ஆரம்பிச்சு இத்தன வருஷம் ஆகுது, எதுவுமே இல்லையா? அப்படின்ற மாரி. ஏன்னா, இப்போ அஜீஸுக்கு வந்து அஜீஸ கடைய பார்க்குறாரு அப்படின்ட்டு டிடிஎஃப்பும், டிடிஎஃப் வந்து மெயின்டெயின் பண்ணிப்பாரு அப்படின்ட்டு அஜீஸும் 2 பேருமே பார்க்கவே இல்ல. யாருனா ஒரு ஆளாச்சும் இருக்கணும்ல. யாருனா ஒரு ஆள் இருந்தாலே அங்க பிரச்சனை வரும். இது எப்படி, அது எப்படின்ற மாரி. ஸோ யாருமே இல்லாதனால அது வந்து நஷ்டத்துல தான் போது. அது வந்து யாருமே கண்டுக்கிறது இல்ல. இப்ப வந்து இவ்ளோ நஷ்டமா இருக்கு, இவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாரி பேசின்னு இருந்தா என்ன பண்றது? வச்சீங்கல்ல, நீங்க தான் பார்க்கணும். ஸோ, அதனால சரியா மெயின்டெயின் பண்ண முடியாம போயிடுச்சு. அவங்களுக்கும் நெறைய வொர்க் இருக்கிறதுனால, நெறைய கமிட்மெண்ட் இருக்கிறதுனால. ஸோ, இந்த மாரி நெறைய கமிட்மெண்ட்லாம் வச்சாக்கா, இந்த மாரி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும் பிசினஸ்ல. அதனால இப்ப டிடிஎஃப் வந்து முடிவு பண்ணிட்டாருங்க. டிடிஎஃப் வந்து "இந்த பெட் ஷாப்ப நீயே வச்சுக்க நண்பா, வச்சுக்கோ. இதுல 25,00,000க்கு மேல ஏதோ கடன்ல இருக்குன்றாங்க. இதெல்லாம் நீயே பார்த்துக்கோ" அப்படின்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா அஜீஸ் கிட்ட குடுத்துட்டாரு டிடிஎஃப். நான் வந்து புதுசா கோயம்புத்தூர்ல ஒரு சின்னதா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றேன். பேர்லாம் எதுவும் மாத்த வேணாம். அதே டிடிஎஃப் பெட் ஷாப்னே இருக்கட்டும். நீ வச்சுக்கோ, மெயின்டெயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாரி இவரு டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு வீடியோ போட்டாரு. அந்த வீடியோலேருந்து தான் பிரச்சனை. அதில தான் நெறைய கமெண்ட்ஸ் வந்து, "அஜீஸ் ஏமாத்திட்டானா? இப்போ தான் நல்லா இருக்கு. இப்போ தான் இனிமே தான் உன் ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். அஜீஸ் வந்து நல்லவன் இல்ல." அப்படின்ற மாரி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப கெடுக்கிற மாரியான நெறைய கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அத பார்த்துட்டு தான் அஜீஸுக்கு வந்து அஜீஸ், அவங்க அக்கா, அவங்க அம்மாவுக்குலாம் நெறைய கொஞ்சம் கஷ்டமாயிட்டு வீடியோ மாரி அஜீஸ் வந்து போட்டிருப்பாரு. அவர் YouTubeல வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாரி ஒரு சோகமான வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அதனால தாங்க இப்போ ஒரு சின்ன சண்டை தான். இது தெளிவான விளக்கம் வந்து அஜீஸும் சொன்னா கரெக்ட்டா இருக்கும். அஜீஸும் ஏதோ ஒரு வீடியோ போட்டாரு. டிடிஎஃப் தான் இப்போ அவர் அவர் தான் சொல்லணும். அவர் மனசுல இருக்குது என்னன்ட்டு. ஏன்னா வெளிப்படையா பேசினா தாங்க தெரியும். மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ